ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரியோட விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சுன்னு நம்முடைய மல்லியை பழி வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்முடைய மல்லிக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறதுனால மாஸ்டர் பிளான் போட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுனால தான் விஜய் இவ்வளோ மல்லி மேலே பாசம் காட்டு இருக்கான். நம்ம முதல்ல வெண்பாவும் மல்லியை பிரிச்சாகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயும் நம்முடைய வெண்பாவை மல்லி பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் மல்லியை கூடிய கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற ஆமாக்கா கூட்டிகிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஒரு பக்கம் சொல்லவும், இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லி பிரிக்கணும், இதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தருதல நாய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா மல்லி இங்கே இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஏன் இத்தனை மல்லியோட உதவியால் தான் இந்த வீட்டில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த தருதல ராஜேஸ்வரி அந்த ஆர் ரஞ்சிதா தருதல கூட தானே இருந்தா. அவளை எந்த உதவினாலே அவளை பண்ண சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு நம்மளுடைய மல்லியை வலுக்கட்டாயமாக இந்த இதில் இழுத்து விட்றான்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணலான்றதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா அறிவு கெட்ட முட்டாள் பயப்புள்ள சரி நான் வெண்பாவது ஸ்கூல் விட்டா மல்லி வீட்டுக்கு தானே வரோம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க மறுபடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி விட்டோம்னா கண்டிப்பாக இந்த வெண்பாவும் மல்லியும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் அப்படி வெளியே போகிற டைமில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா ஐயோ ராஜிமா என்னாச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தையா தக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதா துடிக்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் இந்த ராஜேஸ்வரி டார்ச்சர் பண்ணாலே அத்தை என்னாச்சு அப்படின்ட்டு பாசமாக ஓடி வராங்க. அதே சமயம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அக்கா என்னாச்சு அப்படின்ட்டு வராங்க. அந்த அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. எல்லாத அந்த தரத்தில் வேணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி டாக்டர் செக் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் தான் நைட்டே செக் பண்ணிட்டு சொன்னேனே இவங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி வேலை வைக்காதீங்க. அதுபோது அவங்க ஏதோ நினச்சி கவலைப்படுறாங்க. அதெல்லாம் அவங்க மனசில் நீக்கிறதுக்காக நீங்கள் எப்போ பாரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி விஜய் தான் சந்தோஷமாக இருந்தால் இந்த தரத்தில் மூதேவிக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கும். அதனால தானே இந்த தரத்துலைக்கு இப்படி ஒரு ட்ராமாவை போட்டு டாக்டர் எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே மறுபடியும் எப்படியாவது பழியை போட்டு விஜய் மூலமாக நம்ம மல்லியை திட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளானெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தரதலைங்க. வேற ஒரு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவும் சேர விட அதை பிரிக்க போகிறாங்களா இல்லை நம்முடைய மல்லிக்கு வெண்பாவுக்கு இருக்க பாண்டிங்களை இவங்க என்னதான் சதி பண்ணாலே அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ போகிறாங்களா. இதில் பேயடி நாயடின்ற மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.